எடி மகா வாணி சீக்கிரம் வாங்க, மணி ஆகுது. கல்யாண பொண்ணு கூட சீக்கிரமா கிளம்பி போயிடுச்சு. இதுங்க கிளம்புதுங்க எவ்வளவு நேரமா கிளம்புதுங்கம்மா. என்ன கார் ரெடி ஆயிட்டியா? ஆமாடி, பேகும் கைமா வந்து நிக்கிறேன். தெரியல உனக்கு என்ன 3 பேருக்கு ஒரு பேக் போதுமா? இதுல ஃபுல்லா ஏன் துணி மட்டும் தான் இருக்குது. பசங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பேக் எடுத்துன்னு வந்துருக்காங்க. ஐயோ, அப்ப பேக்குக்கு இடம் ஃபுல்லா பிடிச்சிக்க முடியாது வேன்ல. பின்ன மண்டபத்துக்கு போய் வேற ட்ரெஸ் மாத்தணும். அப்புறம் காலையில முகத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாத்தணும். எத்தனை ட்ரெஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. அப்புறம் திரும்ப பட்டு புடவை வந்துட்டு நார்மல் புடவை கட்டணும். அதுக்குள்ள பேக் தேவையில்லையா? இல்லை வேறு அதுக்கு தகுந்த மாதிரி நகைங்க வேற வச்சுக்கிறோம். அதுக்கு தான் ஆளுக்கு ஒரு பேக் வச்சாச்சு. பெரிய பேக் ஒரே பேக்கை யாரும் தூக்கி போக முடியாது சொல்லிட்டு. எம்மாடியா, நாங்களே எங்கள் 4 பேருக்கு 5 பேருக்கு ஒரு பேக் தான் தூக்கிட்டு வந்துருக்கோம். இதுங்களுக்கு ஆடத்தை பாடியம்மா. இதில் வேறு அப்பப்போ ட்ரெஸ் வேறு மாற்றலாம். நான் இப்போ கட்டிருக்கேன் பார்த்தியா, அதே புடவை தான். அப்புறம் காலையில் பட்டு புடவை கட்டின்னு திரும்ப இந்த புடவையை திருப்பி கட்டிப்பேன். சோம்பேறியாச்சே நீ, சோம்பேறிக்கு தோளோட வாழைப்பழம் தான். யாரால விதமாக கட்டிட்டு துவச்சு போட முடியும்? அதனால தான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ஏடி பசங்களாம் எங்கடி? அதுக்கு 2 அவங்க அப்பா கூட வர சொல்லிடுச்சிங்கக்கா. நானும் என் மாமியார் மட்டும் தான் இருப்போம். வசந்தி வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடும். அப்படியா ஏக்கா? பசங்க மட்டும் தான் வருதா? மாமா வரல கல்யாணத்துக்கு? அவர் எப்படி வராமல் இருப்பாரு? அவர் அப்படியே வேலையை முடிச்சுட்டு அப்படி நேரம் மண்டபத்துக்கு வந்துட சொல்லிட்டாரு. ஓ, நைட்டு நேரம் வந்துடுறாராமா? ஆமாம், என் கூட கிளம்பி வந்தா சொன்னேன். வேலையில விட்டு வர முடியாது நீ போ, பின்னாடி நான் வரேன் அப்படி சொல்லிட்டாரு. 2 பொம்பளை பசங்க வச்சுன்னு இந்த மாதிரி பேசலாமா? அப்போ உங்கள் வீட்டில் பசங்களை கல்யாணம் வைக்கும்போது எல்லாரும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு கல்யாணம்னா முன்னாடி வந்து நின்று செய்ய தேவையில்ல. நம்ம ஊருக்கார கல்யாணம்னா நம்ம அக்கம் பக்கத்து கல்யாணம்னா அந்த மனுஷங்க எவ்வளோ தான் சொல்லி புரிய வைக்கிறது. என் வீட்டுக்கார பாரு, வேலை பாதி தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே பாதி வந்து நாளைக்கு வந்து செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டாரு. பெரிய பொண்ணு வீட்டுக்கு பேட்டடிக்கு போனார்ல, அப்போ வந்து அவங்க மாமியார் அவங்க வீட்டுக்காரே பெரிய பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி வந்துருங்கன்னா நீங்கள் முன்னாடி செய்யணும் கல்யாணத்தை, நீங்கள் தான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து கொடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால லீவ் போட்டு வந்துருக்காரு. பார்ப்பா, பரவாயில்ல, தங்கத்துறை கூட பொறுப்பு வந்துட்டு இருக்கு. அதான் கேட்டேன், எதுக்கு லீவ் போட்டு வந்தீங்க நம்ம வீட்டு கல்யாணமா அப்படி சொல்லிட்டு. அவர் தான் சொன்னார், ஏன்டி நம்ம வீட்டு கல்யாணமா இருந்தானே அக்கம் பக்கத்து வீட்டு கல்யாணமா இருந்தானே நம்ம எல்லாம் ஒன்று தானே, அதனால தான் லீவ் போட்டு வந்தேன் சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த பட்டு வெஸ்டி பட்டு செட் லைன் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? யார் இது? நம்ம பெரிய பொண்ணா? புடவையில் அடையாளமே தெரியலையே. என்ன பண்ணுறது? பேண்ட் சட்டை போட்டு வரணும் சொன்னாங்க. மாமியார் தான் ஒரே திட்டு. புடவை கட்டின்னு தான் வரணுமா கல்யாணத்துக்கு? ஆமாடி, கல்யாணத்துக்கு பேண்ட் சட்டை போட்டு நான் சுற்றின்னு வருவேன். கசன்னு இருக்குதுக்கா. இது வேற பட்டு புடவை வேற. இல்லையே, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த 2 நாள் தானே கட்டிக்க போகிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது எங்கன்னா வந்து விடாமல் இருந்தால் சரி. பரவாயில்ல, இந்த புடவை உனக்கு செம்மையாக இருக்குது. சூப்பர் கலர். நல்லா இருக்குல்ல? எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாரு. ஆரம்பத்தில் எனக்கு இந்த புடவை பிடிக்கவே இல்லை. நான் இதை கட்டவே மாட்டேன் அப்படின்னு. ப்ளூ கலரில் இருக்குது, அப்படியே அடிக்கிற கலராக இருக்குது, லைட் கலராக தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார், உன் கலருக்கு இது தான் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி போனால் போத்து சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சி வச்சுருந்தேன். பார்த்தா காலையில் கட்டினா செம்மையாக இருக்குது. காலையிலேருந்து என் வீட்டுக்காரர் என்ன சுற்றி வராருன்னா பார்த்திங்க அந்த புடவை கட்டினதுலேருந்து. என் மாமியாரே அதிசயமாக பார்க்குது. என்னடா ஏதோ புடவை கட்டினோட நம்மளை விட அழகாக இருக்கா இவனு. ஆமாம், அழகாக தான் இருக்கு. நீ இதே மாதிரி தினமும் புடவை கட்டினா கூட நல்லா தான் இருக்கும். வாயிலடி இன்னைக்கு ஒரு நாள் கட்டுறதுக்கே படிய பாடாக இருக்குது. இல்லை தினமும் வேறு கட்டுவாங்களா? நான் ஓட்டத்துக்கு நல்லா தான் இருக்கும் புடவை கட்டினேன். இன்னும் எது வரலன்னு பார்த்து கொஞ்சம் கூப்பிடுவாங்கக்கா. நான் பொண்ணுட்டு பியூட்டி பார்லருக்கு போகிறேன். பியூட்டி பார்லர் போய் அங்கேயே 2 மணி நேரம் ஆகும். கரெக்டாக மாப்பிள்ளை அழைப்பு வரும்போது நாங்கள் வந்துடுவாங்க. என்ன நீ எல்லாத்தையும் இழுத்துன்னு போயிட்டு சத்தத்தில் போடு. என்ன மீனா கூப்பிட்டு வீட்டு என்ன பொண்ணு அவ்வளோ பேச்சு பேசுறாடியாவா? அது கொழுப்பு எடுத்துதாச்சு. அது சரி, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நான் எல்லாம் வேன் கிளம்பும் போது வந்து சேருங்கண்ணே. ஆமாம், யார் வீட்டான போய் நான் கூப்பிட மாட்டேப்பா. 4 மணிக்கு வண்டி கிளம்புன்னு சொல்லியாச்சு. வர வேண்டியது இப்போ மணி 4 ஆகி போச்சு. எங்கன்னா வருதுங்களா? எங்கன்னா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அதுங்களாம் எப்படின்னா ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சி வந்து சேரணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கலாம். சரி போனால் போது ஒரு வேனை வச்சுட்டுன்னு போனான்னு பார்த்தா ரொம்ப கொழுப்பில் தான் இருக்குது உங்களுக்கு. இதுங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணின்னு இருக்குது. சரிக்கா, நான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்றேன். நான் கொஞ்சம் இட்டுன்னு வந்திருக்கா. நான் கிளம்புறேன். நான் பியூட்டி பார்லருக்கு போகணும். கரெக்டாக அப்பாயின்மெண்ட் வேறு வாங்கியிருக்குமா? அந்த டைமுக்கு போனால் தான். ஏன்னா வேறு யாரையாவது உட்கார வச்சு மேக்கப் பண்ணி இருப்பாங்க. சரி போ, அந்த வேலையை போய் பார்ப்போம். ஏக்கா தங்கத்தர மாமா கிளம்புறது தானே கல்யாணத்துக்கு? அம்மா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ ஏது சொன்னீங்களோ தெரியல. வேலை கூட முக்கியம் இல்லை சொல்லிட்டு வேலையை அப்படியே லீவ் போட்டுட்டு வந்து பட்டு வச்சு பட்டு சட்டியாக வந்து 5 மணி போட்டு ரெடியாக இருக்காரு. நான் தான் அன்றைக்கி சிட்டாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி என் நாத்தனார் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் கூட மாட வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் பசங்க கல்யாணத்துக்கு வந்து நான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டேன். ஓ, சதீஷ் கல்யாணத்துக்கு சஞ்சய் கல்யாணத்துக்கு நீ வந்து வேலை செய்யணும் சொன்னீங்க? ஆமாம், எப்படி இருந்தாலும் அவங்க கல்யாணத்துக்கு நான் தானே வந்து வேலை செய்யணும். அதுக்குள்ள உனக்கு வயசாகிடும்டி. நான் 20 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் தானே. அதுக்குள்ளே எனக்கு என்ன வயசாகிடு போகுது? இப்போ ஒரு 18ஆகுது, அப்புறம் 20, 38 வயசு தானே ஆகும். ஓ, 18 வயசு தான் ஆகுதா? ஆமாம், இந்த ஆடி போய் ஆவணி வந்தால் தான் 19 ஆக போகுது எனக்கு. இப்படி அநியாயமாக சொல்கிற பத்தியா? எனக்கும் ஏக்கா கிடைக்கலாம். ஏக்கா ஆடி போய் ஆவணி வந்தால் தானே எனக்கு 19 வயசு ஆகுது. நானும் இவளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி பேர் வச்ச மாதிரி என்ன வந்து கேட்குறாள். ஆமாம் 19 இல்லடி 18 தான் பிறக்கே போகுது உனக்கு. கேட்டுக்கோ, நம்ப மாட்டேது சொன்னேன். சரிம்மா, நம்பிட்டேன். இப்போ மண்டபத்துக்கு போனோன்னா சாயங்காலத்துக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கே இல்லையா? போனவொடனே மெது போண்டாவும் காஃபியும் தருவாங்க. குடிச்சிட்டு போயிட்டு ரூமில் போயிட்டு மேக்கப் பண்ணுறதா மேக்கப் பண்ணின்னு மாப்பிள்ளை அழைப்பு பொண்ணு அழைப்பு போகிறேன் பற்றி. அப்போ நிலங்கலாம் வைக்க வேண்டியது இருக்கும் பக்கத்தில் இருக்க கோயிலில். அங்கே வந்து வெயிட் பண்ணுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன். நேராக பியூட்டி பார்லர் அந்த கோயில் வந்துடும். மாப்பிள்ளையும் பொண்ணையும் காரில் ஏற்றிக்கினேன் நேராக மண்டபத்தில் போயிட்டு என்ன கோயில் நிலங்க வச்சுட்டு இந்த மண்டபத்துக்கு போயிட்டு அப்புறம் ரிசப்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். போயிட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏடி இப்போ பண்ணிட்டு மேக்கப் நல்லா இல்லையா? இதெல்லாம் ஒரு மேக்கப்பா, ஒழுங்காக போய் பண்ணு. ஏடி எனக்கு போடவே இந்த நெக்லஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கேன். பரவாயில்ல. என்ன எல்லாரும் வெளியே நிற்கிறீங்க? வேன் ஃபுல் ஆயிடுச்சு என்ன? வாடியம்மா வா. 4 மணிக்கு வருஷம் எத்தனை மணிக்கு வர நீ? என் வீட்டில் கொஞ்சம் வேலைடி, வேலைலாம் முடிச்சுட்டு வரேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக நேராக மண்டபத்துக்கு வர வேண்டியது தானே. பஸ் பிடிச்சியா? ஏன் அவ்வளோ சீக்கிரம் அறக்க செஞ்சுட்டு வந்திருக்கா? அண்டை விட்டு
பின்ன ஏன் பொண்டாட்டி கையான்ற மாதிரியே ஃப்ரீயாக வேன் போகும்போது யாராவது பஸ்ஸில் வருவாங்க இல்லை ஆட்டோவில் வருவாங்க சொல்லு. என் பஸ்ஸு ஃப்ரீயாக தான் விட்ருக்காங்க. என் வீட்டு தெரு முனையிலேருந்து வேன் போகுது, அதை விட்டுட்டு நான் பஸ்ஸில் வரணுமா? நல்ல கதையாக இருக்கிறியம்மா இது. இன்னும் 5 நிமிஷம் லேட்டாக வந்துருந்து வச்சுக்கேன், உன்னை விட்டுட்டு வேன் கிளம்பிட்டு இருக்கோம் நேரம். கூடியே தான் இருக்குங்க, கும்மி அடிக்குங்க, கடைசியில் இந்த மாதிரி கைட்டு விட்டுட்டு போயிடுங்க. யார் சொல்கிற கூட எந்த கும்மி அடிப்பாங்க அப்புறம் கைட்டு விட்டுட்டு போயிடுவாங்கண்ணே. உங்களை தான் சொல்கிறேன். ஏன் வேன் 4 மணிக்கு கிளம்பிட்டு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து யாரா சொன்னீங்களா? இப்போ மட்டும் சொல்கிறீங்க 5 நிமிஷம் லேட்டாக வந்து விட்டுட்டு போயிட்டு இருப்பேன்னு. ஆமாடியா, வீடு போய் சொல்கிறது எங்களுக்கு வேலை. ஏன் அன்றைக்கே பெரிய பொண்ணு சொன்னல, நான் 4 மணிக்கெலாம் வந்துடும் வேணே எல்லாரும் ஏறி வாங்க சொல்லிட்டு வீடு அத்தனை பார்க்க வச்சுரு உங்களை அழைக்கணுமா? 4 மக்கள் மனசு நான் வந்து அழைச்சி தான் ஆகணும். இம்மா ஏன் வீட்டு கல்யாணம் மாதிரி பேசுகிற? பெரிய பொண்ணு இருக்கலாம், அவட்ட கேள்வி அதை கேள்விலாம். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏடியா நீ சொல்லிட்டு தான் மீனா கிட்ட போயிட்டு சீக்கிரம் கிளம்பி அப்படின்னு சொன்னா தேவையில்லாத பேசுகிற உன் வீட்டு கல்யாணமா? நான் எப்போ ஒன்றா வருவேன் எப்போ ஒன்றா போவேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எப்படி வீடு போய் எல்லாரையும் கூப்பிட முடியும் சொல்ல? சரி விடு கோவப்படாத. என் மாமியாருக்கு இருக்கிறதே கொஞ்சம் சொந்தக்காரங்க தான். என் அம்மா வீட்டு சைட்லேருந்து யாருமே வரமாட்டாங்க. இதான் அப்புறம் வந்து மண்டபமே காலியாக இருக்குன்றதுனால தான் உங்களெல்லாம் வேண்டி கூட்டின்னு போக வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு மட்டும் சொந்தக்காரங்க அதிகமாக தான் ஏன் உங்களெல்லாம் செட்டே பண்ணிட மாட்டேன். கொழுப்பு பற்றி எவ்வளோக்கு? அப்போ எதனா மீட்டிங் கீட்டிங் போட்டு ஆளுங்களை கூட்டுவாங்களா காசு கொடுத்து? இப்போ அந்த மாதிரி எங்களை கூட்டின்னு போறியா நீ? ஆமாம், அப்போ தானே மண்டபம் ஃபுல்லாக இருக்கும். ஏக்கா கேட்டீங்க கதையா? அவ சும்மா விளையாடுறாடி. ஐயோ சும்மாலாம் விளையாடல, நிஜமாலுமே அதே தான். இப்படி ஒரு கல்யாணத்துக்கு போய் ஆகணுமா? இதில் வேறு என் வீட்டுக்காரன் பட்டு வச்சுட்டு படிச்சுட்டுலாம் வர அயன் பண்ணிருக்கான். அவ சும்மா விளையாடி எனக்கு கும்பிடு. என்னை ராணி கேட்டியா பெரிய பொண்ணு சொல்கிறத? இவன் சொல்கிறதுலாம் கேட்டு ஃபீல் பண்ண குழப்பு நடக்குமா? மண்டபத்துக்கு போனோமா, கல்யாணத்தை அட்டன் பண்ணோமா, நல்லா சாப்பிட்டோமா, என்ஜாய் பண்ணோமா, வந்துனே இருக்கணும். மற்றவங்க எது சொல்கிறாங்கன்னு அதை பற்றிலாம் கவலையப்படக்கூடாது. சரி இப்படியே உங்ககிட்டயே பேசுனேன்னு வச்சுக்கேன், டைம் ஆகிடும், நான் கிளம்புறேன். அதை கூட்டின்னு வாங்க. இந்த பேக்லாம் தூக்கி மேலே போட்டு கட்டி எடுத்துன்னு வாங்க. உள்ள வேன் உள்ளெல்லாம் இடம் பத்தாது வைக்கிறதுக்கு. ஏன்டி கொஞ்சம் பெரிய வேணா, இந்த புது மாடலில் தூக்கக்கூடாது. இது பழைய மாடலாக இருக்குது, இடம் வேறு சின்னதாக தான் இருக்கும். இதுதான் காசு கம்மியாக கேட்டாங்க, அதனால இந்த வேன் பிடிச்சிட்டேன். அதெல்லாம் நிறைய காசு கேட்குறாங்க. ஏன்டி பக்கத்துல தானே இருக்குது மண்டபம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். மேலே உட்காந்துங்க. ஆமாம், இடம் பத்தல, மேலே உட்காந்துன்னு வாங்க. டிரைவர் சீட்டை மட்டும் விட்டுடுங்க. டிரைவர் மேலே ஏறி உட்காந்துக்காதீங்க. அதுதான் பசங்களை எங்கள் வீட்டுக்கு கூட வர சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ணப்போ. ஆமாம், என் வீட்டு பசங்களா அவங்க அப்பா கூட வர சொல்லிடுச்சிங்க, அதனால தான் நான் மட்டும் வந்துட்டேன். பரவாயில்ல, நேரத்துக்கு தகுந்த மாதிரி உஷாராக நடந்துக்கிறீங்களா? சரி எப்படி தொங்கி இங்கே வந்து சேருங்க, நான் கிளம்புறேன். தொங்க நீங்கள் வந்து சேருங்களா? என்னடி பேக்கில் எடுத்து மேலே போடுறீ. முதல்ல என் பேக்கை போடுறேன். இதா கூட உன் பேக்கை போடுறேன். இந்தா அதே என் பேக்கை தூக்கி போடு. ஒன்று கொடுங்க. என்னடி பேக்லாம் கயிறு போட்டு கட்டினா போடுறது குழுங்குற எங்கே போய் விழுந்துற போதே. கட்டலாம்க்கா. இன்னும் யாராவது பேக் எடுத்துன்னு வராங்க தெரியலையே. எல்லா பேக் வந்த பேர் கட்டிடலாம். ஆமாம், இன்னும் கீதா வரல, பரிமளா வரல, இந்த மீனா வரல. இந்த மீனா கதை மட்டும் எடுக்கவே இருக்காது, தயவு செஞ்சு. டென்ஷன் ஆகிடுவேன் நான். ஏன்டி கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாரா எதனா பேசின்னு போட்டோம், கம்முனி அமைக்க தயவு செஞ்சு. இதுதான் பார்த்துருக்கேன், கம்முனை கல்யாணம் முடிக்கிட்டேன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீனாக்கு இருக்குது பாரு. எப்போ பாரு மீனா கிட்டே பரிமளா கிட்டே சண்டை போகிறதே உனக்கு ஒரு வேலையை வச்சுருக்குறேன் நீ. ஆமாம், நான் தான் சண்டை போடுறேன், அவங்களாம் சண்டை போடுறாங்களா என்ன? உங்களுக்கும் சப்பாத்தி எடுத்துருவா? வேணாண்டி பரவாயில்ல, நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஏக்கா நீ குடிக்கலையா? எனக்கு வேணாண்டி, நீங்கள் குடிங்க. நீங்கள் தான் தனி தாக்க சொல்லியிருந்தீங்க. இது குடிச்சிங்கன்னு வச்சுக்கேன், தனி தாக்க மாட்டேக்காது, குடிங்க. பசங்களா நீங்கள் போய் பேக் எடுத்துருவாங்க, மணி ஆகுது, வேன் கிளம்ப போதே. அதை எடுத்துட்டு வரமா? நீங்கள் ஏன் என்ன புது ட்ரெஸ்ல போடாமல் இருக்கீங்க? கல்யாணத்துக்கு வரலையா? நாங்களாம் மண்டபத்தில் போய் போட்டுக்கிறோமா? இப்போ போட்டு அழுக்காயிடுமா? மண்டபத்தில் போய் நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம். இங்கேருந்து கிளம்பத்துக்கு மணி 6 போகுது. மண்டபத்துக்கு போனோன்னா கரெக்டாக ரிசப்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. நீங்கள் எங்கேருந்து ட்ரெஸ் பண்ணுவீங்க? இல்லைன்னா என்ன பண்ணியிருந்தீங்க? ட்ரெஸ் பண்ண சொல்லிட்டு வந்து நானே அரை மணி நேரத்தில் போயிடுமா வேணே? ஆமாம், அங்கே போய் ரெடி ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க விறுத்து போய் என் மேக்கப்லாம் காணாமல் போயிடும். நாங்களாம் மஞ்சள் தலைவரமா, பொட்டை வச்சோமா, ஒரு நெத்தி சுட்டி வச்சோமா, தலையை வரணுமா, பூ வச்சோமான்னு எவ்வளோ சிம்பிளாக மேக்கப் பண்ண வரோம். இவளுங்க தான் லிப்டிக்கா, மஸ்கரா, ஐலைனரா, அந்த க்ரீமா இந்த க்ரீமா அப்படி இப்படின்னு போட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேக்கப் பண்ணுறாங்கம்மா அவளுங்க. வயசு பசங்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்ம காலத்து மாதிரியே நம்ம தான் ஒரே மஞ்சள் மட்டும் தான் பூசுவோம். இந்த காலத்து பசங்க மஞ்சள் கூட பூச மாட்டேதுங்க. நாங்கள் என்ன ஆண்டியா மஞ்சள் பூசத்துக்கு? கேட்டுக்கடியா ஆண்டியான்னு கேட்குதுங்க பேர். இந்த காலத்து பசங்களாம் அப்படி தாங்க. இனி நம்ம போய் பேக் எடுத்துன்னு வரலாண்டி. சர்பத் கொடுத்துட்டு டம்ளர் கொடுத்தீங்கன்னு எடுத்துன்னு வச்சுட்டு வந்துடுவோம். பசங்களா நான் கூட மண்டபத்தில் போய் தான் மேக்கப் பண்ண போகிறேன். எதுக்கு கொஞ்சம் அப்படியே தலைவாரி விட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணி விடுறீங்களா? ஐயோ எங்களுக்கு பண்ணுறதுக்கே டைம் பத்தாது. நாங்கள் இவங்க மற்றவங்களாம் பண்ணுறது சும்மா லிப்டிக் போட்டு ஒரு மஸ்காரா ஐலைனர் வச்சு விட்டிங்கன்னா போதும். மற்றதான் நான் பார்த்துக்கிறேன். தலைப்பா நானே வரைக்கிறேன். பின்னாடி தொல்லையாக போச்சேன். சரிங்க ஆண்டி. மேக்கப் போட்டால் தான் கல்யாணத்துக்கு நல்லாயிருக்கும்.